நான்கு முறை சந்திப்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஏ.கே. பூமிராஜன் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் அப்படி செல்லெல்லாம் வச்சு போட்டோ பிடிச்சோங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் பொது இடத்துக்கு வர வேண்டியதாக. ஏன்னா நீங்கள் செல்போனை பேசிட்டு போனால் டூ வீலரை பிடிப்பீங்க, ஹெல்மெட்டு மாட்டலைன்னா டூ வீலரை பிடிப்பீங்க, குடியாரன் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு போனால் 10,000 ஃபைன் போடுறதுக்காக குடியாரனை பிடிப்பீங்க. கொலைகாரனை எங்கேயாவது பிடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அது காவல்துறை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல் அதிகாரியாவது ஒருத்தர் கொலை செஞ்சவனை கைது பண்ணதாக இல்லை. அந்த செஞ்சவங்க 5 பேரை 7 பேரை போய் அவனாக சரண்டரா இருக்கிறான். நிறைய பேருக்கு காவல்துறையில கைது பண்ணுன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் நீங்கள் கொலையை பண்ணு, நீ வரையில போய் சரண்டராயிரு, உள்ளங்க போ, ஒரு 40 நாளில் ஒரு 20 நாளில் பெயில் எடுத்து வந்துடு. அதுக்கப்புறம் அதை அவனை பிடிச்சி அந்த கொலை செஞ்சா அந்த கேஸை அதோட க்ளோஸ் பண்ணி குப்பையில் போட்டது. கொலையை கூட்டுவதற்கு காரணம் என்ன? காவல்துறை அதிகாரிகள் தான். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் பாடம் எடுக்கணும். 50 ஆண்டுகளா 60 ஆண்டுகளா வெள்ளக்கார விட்டுட்டு போனது அந்த காவல்துறை. ஆனா அந்த காவல்துறையில நீதி இருக்காங்கன்னா 90% கிடையாது. அதுல 1-2 பேர் தான் நல்லவர்கள் இருப்பார்கள். அங்க போனீங்கன்னா ஜாதி தெரியும். நம்ம கூட ஜாதி இயக்கமே இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாதி தெரியும். போனா பேசிட்டானா தேவேந்திர ஒரு சமுதாயம் பேசிட்டானா அந்த சமுதாயம் பேசிட்டானா ஆளை பார்த்துக்குவாங்க. தனியா பார்த்துக்கிட்டு இதே மாதிரி எந்த கேஸ் போடுவான் எழுதி வச்சுக்குவான். ஏன்னா இப்ப இன்ஸ்பெக்டர் பெத்ராஜ் ஒரு இன்ஸ்பெக்டர் நான் வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக நான் கல்வியில போராட்டத்துல பேசினேன். அதை மனசுக்குள்ளே வச்சுக்க அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னுடைய அலுவலகத்துல வந்து அடிச்சு நொறுக்கி அங்க இருந்து பணத்தை செலுத்தினாரு. அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் சரி போலீஸ் எப்ப தெரியுமா எவன் அப்புறாணியை பிடிச்சி ஒரு கேள்வி க்ளோஸ் பண்ணிடுறது. அது போல வந்து நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு உங்களை நாங்க கேள்வி கேட்கணும்னா எங்களுக்கு உரிமை இருக்குது. 5 வயசு பையன் கூட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. காவல்துறை அதிகாரியை கேட்கக்கூடிய தகுதி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இருக்குது. நீங்க என்னன்னா அரசு துறையில அரசு வேலை தான் பார்க்கறீங்க. உங்களை நாங்க கேட்கவே கூடாதுன்னா அப்ப யாரும் கேட்கறது? முதலமைச்சர் அவரை கேட்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஊற்றி கொடுக்கறது, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எத்தனை கஞ்சா எத்தனை லோடு சப்ளை ஆச்சு, அப்படின்னு எத்தனை லோடு இன்னைக்கு இதாச்சு. ஏன்னா அவங்க வந்து பணம் கொடுத்து பேரம் பேசணும், கூட்டணியை ஒருங்கிணைக்கணும். அப்ப காரணம் என்ன? முதலமைச்சருக்கு அந்த மற்ற வேலையெல்லாம் தெரியாது. இந்த சமுதாயத்தை எல்லா ஜாதியை கூட்டணிக்கு மட்டும் பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது. இங்க நடக்கிற பிரச்சனைகளை கூட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் மேல உயர் அதிகாரி காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு எவன் ஏற்று தொடர்ந்து வந்து கொலைகள் நடக்குது. இதை நீங்க அந்தந்த அதிகாரிகள் என்ன செய்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த போலீஸுமே வேலையை பார்க்கல. ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் வந்து எப்பயுமே நன்றிகரனா இருப்பேன். அந்த அம்மா ஆட்சியில காவல்துறையை வந்து எப்படி அவங்க நடத்தணுன்றதுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு முதலமைச்சர் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் பட்டாரு. அந்த காவல்துறை அதிகாரிகள் யாரை கேள்வி கேட்கிறப்போ உடனே தூக்கி உலக போட்டோம். யாரோட கேட்டாலும் அவங்க ரவுடின்னு உத்தரவு கேள்வி. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மணிச்சேத்திர இன்ஸ்பெக்டர் கோமது பெத்ராஜை வந்து இப்ப ஊமட்டு மாற்றிருக்கிறாங்களா? அவரு தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தது பாலியல் பாலியல் 10 ஆண்டுகள் தண்டனை கொடுத்த ஒரு காவல்துறை ஆய்வாளர் அவரை வந்து திருப்பி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு காவல்துறை வந்து கேவலமான துறையாக இருக்கிறதுனா நம்ம லஞ்சம் கொடுத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு 2 நாளைக்கு முன்பு நான் கஞ்சா அடிக்கிறேன், ரவுடிசம் பண்றேன், வீடுகளில் பூந்து காவாண்டிருப்பேன், கலவாண்டு இருக்கிறேன், இது சம்பந்தமா சென்னையில தொடர்பு கொள்வான். அங்க சென்னையில தொடர்பு கொண்ட உடனே திருப்பால காவல் அங்க சங்கருக்கு ஒரு தொழிற்படையை வச்சு பயன்படுத்துற சங்கரத்தோட ஆதிராஜான்றவங்க என்ன பண்றாங்க? நீ வைக்க கொடுத்து அங்க இருக்கிற கலவாண்டு நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். எங்களுக்கு உயர் அதிகாரிகள்லாம் அந்த அளவுக்குலாம் வேகமான அதிகாரிகள்லாம் இல்லை. அப்ப காரணம் காவல்துறையில அவ்வளவுதான் பயப்படாத உயரான அதிகாரிகள் இல்லை. நம்ம கேள்வி கேட்டால் உயர் அதிகாரிகள் நம்மளை மிரட்டுவார்கள், நம்மளை வந்து கூலிப்படையை ஏறி விட்டு கொலை செய்ய செல்வார்கள். அவர்களை காவல்துறையினர் கொலையை செய்ய சொல்றது. என் மேல வந்து போலீஸ் நிறைய வழக்கு போட்டுருக்காங்க. மாநில வந்து ஆட்டோ டிரைவருக்கு 50 வசூல் போனா அந்த போலீஸ் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே பூமிராஜன் மேல வழக்கு போடு. அவர் கேள்வி கேட்டார். நான் வந்து கேள்வி கேட்கத்தான் செய்வேன். நீங்க வழக்கு போட்டுக்கிட்டே இருங்க. உங்களை நீங்க ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போய் நான் வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன்.
என்னுடைய வழக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க எவ்வளவு ஆரம்பத்தில் பிறக்கும் போது உங்களுடைய பூர்வீக சொத்து எவ்வளவு, இப்போது இருக்கிற சொத்து எவ்வளவு, இதை பூரா கணக்கெடுப்போம். காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாமல் ஆக்கி விடுவோம். ஆனா என்னுடைய நோக்கம் என்னன்னா, எந்த அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், 5 ஆண்டுகள் மக்களுக்கு என்ன செஞ்சுங்க, மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு வெள்ள அறிக்கை விடனே சும்மா புத்தகம் எழுதுங்க, நான் நோட்டு புத்தகம் கொடுக்கலாம் இல்லை. மக்களுடைய தேவைகளை அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலர், அந்த கட்சியில இருக்கிறவங்க 5 ஆண்டுகளுக்கு வெள்ள அறிக்கை விடணும். அப்பதான் வந்து நல்லது செஞ்சிருக்கிறார்கள். நம்ம தொகுதியில கிழக்கு தொகுதியில் கொள்ளைக்காரர்கள் கூட்டங்க தூராளமாக வாழ்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து கொள்ளையடிப்பார்கள், லஞ்சத்தை கொடுப்பார்கள், அதற்கப்புறம் ஓடி விடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று இரவு விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்பாளர் மேலூர்ல ஒரு கொலை நடந்திருக்குது. நீ அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கொலைகாரனை கைது பண்ணணும். என்னன்னா கைதுலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எந்த கோர்ட்டுக்கு ரெடி பண்ணிருப்பாங்க. சனி ஞாயிறு லீவு எங்கிட்ட தலைமறைவா இருப்பாங்க. அப்புறம் அந்த எல்லாம் வைக்கலாம் காசு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணவனே அங்க போய் ஆஜராயிடும். உண்மையில நீங்க தைரியமா போலீஸ்காரர்கள், நான் வந்து எனக்கு ஒரு மாசம் மட்டும் உங்க காவல்துறை எனக்கு கிட்ட கொடுங்க, யாரு தப்பு பண்ற, யாரு கரெக்டா பண்றாங்க நான் காமிக்கிறேன். நான் படிக்கலாம், வெறும் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நான் படிக்கிறதுன்னா படிக்கிறேன்னு அவசியமே தேவையில்ல. ஒரு காவல்துறையை எப்படி நடத்தணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு கொலையாளா இருக்கட்டும், ரவுடிசம் பண்ணா என்ன வேணாலும் சொல்லித்தேன். அவனுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் தப்பு பண்ணவே பயப்படுறான். நீங்க என்ன பண்றது, அன்னைக்கு கேஸை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறது. அது கரெக்டான முறையில் ஜார்ஜெட் போட்டு அதை என்ன தவறு பண்ணிருக்கிறேன் உடனே சாட்சி ஆச்சு உடனே க்ளோஸ் பண்ணணும். நீங்க 15 வருஷம் 20 வருஷம் ஒவ்வொரு வழக்குகளை இருக்கிறதுனால இங்க கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை யாருமே தடுக்க முடியாது. காவல்துறைக்கு நம்ம வேலை அன்றாடம் வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பளம் வருது. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க அது போல லஞ்சம் வருது. இதுல வச்சு நம்ம பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்கணும், கலெக்டருக்கு படிக்க வைக்கின்ற நோக்கம் மட்டும் பத்தாது. மக்களுக்காக நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு 100 ரூபா இல்லை, இந்த பொருளுக்கு வந்தா 100 ரூபா கிடைக்காது. நாங்க அப்படி இருந்து ஏன் வர்றோம்? இந்த மக்களுக்கான தேவைகளை சொல்லிக் கொடுக்கணும், இந்த மக்களை திருத்தணும். இந்த திராவிட ஆட்சிகளால பாஜக காரனால 2 பேரால தான் வந்து என்ன பண்றான், குடிகாரவே சூடானமாக மாறிடுச்சு. நம்ம அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நல்லது செய்வாங்கன்ற எண்ணத்தோட பொருளுக்கு வரோம். ஆனா எவனும் உங்களுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டான். நீங்க வெட்டப்பட்ட உங்களுடைய சமுதாய தலைவர்கள் தான் போராடுவாங்க. எவனாவது எம்எல்ஏ ஓட்டு சரி பண்ணா என்ன நடந்துச்சு, அமைச்சர் வீட்டுக்கு வருவானா, ஏன் அதுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க? அதை கொடுக்குற 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போறதுக்கு கோழி பிரியாணிக்கு நாக்க தொங்க போட்டு அலையிறதுனாலதான் இந்த திமுக காரன அதிமுக காரன் வீட்டு தேடி வர. அவன் என்ன பண்ணுங்க, அவனே வந்து உடைய ஓட்டுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போவேன். நீ வெட்டப்பட்டு செத்தா ஒரு சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் தான் ஓடுறதுக்கு வருவாங்க. அவன் ஒரு நாள் வரமாட்டேன். நான் வந்து அதிமுக காரன், நான் திமுக காரன், நீ வேட்டி கட்டினேன்னு வச்சுக்க உனக்கு ஒரு பிரச்சனைன்னா எவனும் வரமாட்டான். ஒரு பேர்களுக்கு திமுகவை நீ என்ன பண்ற அப்படி வந்து கேட்கணும். ஏன்னா நாங்கெல்லாம் எங்க சமுதாயத்தில் வெட்டப்பட்டு செத்தா அமைச்சர் 100 கிலோ எங்க போனேன், இப்ப மட்டும் ஓட்டு கேட்டு வரைக்கும் இந்த மக்கள் கேட்காங்க. அதிமுக இருக்கிற எம்எல்ஏ கேட்கணும், கம்யூனிஸ்ட்ல இருக்கிற எம்பியை கேட்கணும். இது வந்து ஒவ்வொரு மக்கள் கேட்க வேண்டியது. அவர் நல்லவரே கெட்டவராக வெட்டு போட்டா அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. மற்றதுக்கெல்லாம் வந்து எல்லா ஜாதி தலைவர்களையும் கூப்பிட்டு கூட்டம் போற உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க போய் குரல் கொடுக்கணும். அப்ப காரணம் நீங்க எதுவும் செய்யாத காரணம் தான் முதலமைச்சராக இருக்கட்டும், தமிழக காவல்துறை இந்த 2மே வந்து உடனடியாக கலைக்க வேண்டும். ஏன்னா இவங்க நாங்க எடுத்தாலும் சிபிஐ காவல்துறை தேவையில்லை போல. அவங்களை வந்து எதுக்கு வச்சுக்கணும்னா இந்த ஹெல்மெட்டு, இந்த 10 ரூபாய் 20 ரூபா வசூல் பண்றதுக்கு மட்டும்தான் காவல்துறை வச்சுக்கணும். அவங்க பணம் வந்து என்கிட்ட ஒரு வெள்ளச்சட்டை போட்ட காவல்துறை கேட்டாரு, எங்க கட்டணம் அவளை காலியா இருக்கு, அதனால நாங்க வசூல் பண்றோம், நீங்க ஏங்க எங்க பந்து எங்க மேலே பெட்டிஷனை போடுறீங்க. அப்புறம் கேள்வி என்னன்னா, யாரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. யாருக்கா கொள்ளையடி களவாங்க திருடு நல்லது பண்ணு எங்களுக்குள்ள பக்கம் கொடுக்குறது. தமிழ்நாட்டில் உள்ள இப்ப புதுசா வந்திருக்கிற எஸ்பிக்கு நான் வந்து பெரும்பாலும் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றியை சொல்ல மாட்டேங்க. அவர்களோட வேலையை கரெக்டா செய்யணும். அவரால் நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கொலைகள் நடப்பதை தடுக்க முடியாட்டி காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இந்த வேலையே வேணாம், ராஜினாமா பண்ணிட்டு ஓடிருங்க. அதே மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் வந்து ஸ்டாலின். அதான் கொண்டாட்டக்குள்ள பையன் பேர பேச்சு என்னங்கிறாங்க. இங்க தாத்தே பார்த்தேன் கூட்டணிக்கலாம் எல்லாருக்கும் கருணாநிதிக்கே செலவு செய்தா பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துக்கிறாரா ஸ்டாலின் கூட இடிஞ்சு போய் தரமட்டமா கிடக்குது. அவங்க அப்பனுக்கு எல்லாருமே வச்சா
இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைக்கு இடம் வைப்பா. இன்னைக்கு அந்த அரசூர் கொடிக்குளத்துல அந்த அம்மாவை வந்து கோயில் கட்டி கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவை போய் ஸ்டாலின் வந்து காலில் வந்து கூப்பிடுறாங்க. இதுல இருக்கிற அமைச்சர் போய் காலில் வந்து கூப்பிடுறாங்க. அந்த சொந்த பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சு அந்த இடம் பார்த்தாலும் திரும்பவும் மாட்டாங்க. கோடி கோடியா கொள்ளையடிக்கிற திருடனை வழிபாடு செய்யலாம். இதுவே வந்து இந்த திராவிட ஆட்சி எதிரும் பாஜக காரணம் சொன்னா திமுக காரணத்துக்கு வரும், திமுக காரணம் சொன்னா பாஜக காரணம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றுதான். ஆரியனும் திராவிடனும் ஒன்றுதான். நாங்க ஆரிய சங்கியாக இருக்க விரும்பல, திராவிட சங்கிகளாக இருக்க விரும்பவில்லை. எங்களுக்கான அடையாளத்தையும் எங்களுக்கான உரிமைகளையும் நாங்கள் பெறுவோம். உடனடியாக திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களை ஒருவன் யாரோ தேசிய தாய்நாடு மக்கள் கட்சி நிர்வாகிகள் டாக்டர் ஏ.கே. பூமிராஜன் எப்போதும் போராட்டத்தை மட்டுமே நேசிப்போம். எங்களுடைய உரிமையை கொடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக சந்திப்போம். தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அரசு உடனடியாக அவர்களை வேலை விட்டு கூட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரன் தமிழக தேசிய கழக தோழர் ஐயவன் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய உடன்பிறப்பா சகோதரர் ராமசாமியை கொலை செய்த கையவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்களால் போய் கலெக்டராக வந்து அது கைது பண்ணதுக்கு நீங்களும் மாணவர்கள் சூடு சொன்னா அவரை வேணும். எந்த காவல்துறை அதிகாரியை ஒருத்தனையாவது கைது பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அளிக்கிறேன். நன்றி காவல்துறை ராமர் பாண்டிய கைது செய்த கைது செய்வதற்கு சொல்லி நான் நன்றி நோட்டீஸ் அளிக்கிறேன். நீங்க ஒரு ஆளை செஞ்சீங்கன்னா அவங்க பாராட்டுவேன். இல்லை என்றால் அதை செய்ய முடியல என்றால் நான் ஒரு சேலை வாங்கி தருகிறேன். அந்த காய்கறி காண்டி போட்டு கண்டிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கும் உங்களில் ஒருவன் யாராவது நீங்க குறிப்பிட்டு